சரிங்க பாஸ், நம்ம நியூஸ் கிரிக் சேனல்ல கேக்குற மக்களே கேளுங்க. 3 டீம் உள்ள வந்துட்டாங்க பிளே ஆஃப்க்கு. இன்னும் ஒரு இடம் தான் காலியா இருக்கு. அதுக்கு 3 டீம் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆமா பாஸ், 4 டீம் தான் பிளே ஆஃப்க்கு போவாங்க. பஞ்சாப் ஜெயிச்ச உடனே அவங்க கிட்ட வந்துட்டாங்க. அதுவும் இல்லாம குஜராத் டைட்டன்ஸ் டெல்லியை அவங்க வீட்டிலேயே வச்சு ஒரு புடி புடிச்சிட்டாங்க. அதனால 3 டீம் கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க. யாரு அந்த 3 பேருனா, நம்ம குஜராத் டைட்டன்ஸ் டேபிள் டாப்பர்ஸ், அப்புறம் நம்ம ஆர்சிபி, கூடவே பஞ்சாப் கிங்ஸ். ஆமா பாஸ், இந்த 3 டீமும் உள்ள போயிட்டாங்க. இவங்களை இனிமே யாராலையும் புடுங்க முடியாது. ஆனா இவங்கள யாரு 1வது இடத்துல 2வது இடத்துல வருவாங்கன்னு பயங்கர போட்டி. ஏன்னா மேல இருந்தா நல்லது, 3-4னா ரொம்ப கஷ்டம். ஃப்ரெண்ட்ஸ் பாயிண்ட்ஸ் டேபிள பாருங்க பாஸ். குஜராத் டைட்டன்ஸ் 18 பாயிண்ட்ஸ்ல டாப்ல இருக்காங்க. ஆர்சிபி 17 புள்ளிகளோட 2வதுல இருக்காங்க. பஞ்சாபும் 17 புள்ளிகளோட அவங்க பின்னாடியே இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் 12 மேட்ச் ஆடிட்டாங்க. இன்னும் 2 மேட்ச் தான் பாக்கி. இனிமே இவங்களுக்கு பிளே ஆஃப்க்கு முன்னாடி ஒரு சின்ன பிராக்டிஸ் தான். மும்பை 14, டெல்லி 13, கேகேஆர் 12, எல்எஸ்ஜி 10, எஸ்ஆர்ஹெச் 7, ஆர்ஆர் 6, சிஎஸ்கே 6. இவங்க எல்லாம் இந்த ரேஸ்ல இருந்து அவுட். டேபிளை பாத்தீங்களா? 18, 17ன்னு 3 டீம் நிக்குது. இந்த 3 டீமும் உள்ள போயிட்டாங்க. ஆனா இன்னும் ஒரு இடத்துக்கு தான் சண்டை. அது யாருக்குன்னா, நம்ம மும்பை இந்தியன்ஸ், எல்எஸ்ஜி, டெல்லி இவங்களுக்கு தான் கடைசி சான்ஸ். இந்த 3ல இருந்து ஒருத்தர் தான் இனிமே போவாங்க. எல்லா டீமுக்கும் ஒரே வழிதான் பாஸ், ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். 16 பாயிண்ட்ஸ் எடுத்தா கூட உள்ள போக சான்ஸ் இருக்கு. 17, 18னா செம குஷி, கன்ஃபார்ம் உள்ள போயிரலாம். ஆனா இப்போ இந்த 3 பேருக்கும் இதுதான் கடைசி சான்ஸ். ஒரு தோல்வி வந்தாலும் காலி. உண்மையை சொல்லணும்னா, டாப் 5ல குஜராத் டைட்டன்ஸ் 18 புள்ளிகளோட இருக்காங்க. அவங்களுக்கு எல்எஸ்ஜியோடையும் சிஎஸ்கேயோடையும் மேட்ச் இருக்கு. இந்த ரெண்டையும் ஜெயிச்சா 22 வரைக்கும் போயிரலாம். நம்பர் 1 இடத்தை புடிச்சிரலாம். நம்ம ஆர்சிபிய பாருங்க, அவங்களுக்கு எஸ்ஆர்ஹெச்சோடையும் எல்எஸ்டியோடையும் மேட்ச் இருக்கு. இவங்க ரெண்டையும் ஜெயிச்சா 21 வரைக்கும் போவாங்க. ஆனா நம்பர் 2ல தான் இருப்பாங்க. குஜராத் தோத்துட்டா இவங்க நம்பர் 1 ஆகவும் சான்ஸ் இருக்கு. பஞ்சாபுக்கு இப்போ 17 பாயிண்ட்ஸ். இவங்க 2 மேட்சையும் ஜெயிச்சா 19 பாயிண்ட்ஸ் எடுக்கலாம். அப்போ ஆர்சிபிக்கு இவங்க டஃப் கொடுப்பாங்க. ரன் ரேட் நல்லா இருந்த ஆர்சிபி 2 மேட்ச் ஜெயிச்சாலும் பஞ்சாப் அவங்கள முந்தி 3வது இடத்துக்கு வந்துடலாம். பஞ்சாப் 2யும் ஜெயிச்சா நம்பர் 2க்கு போகவும் சான்ஸ் இருக்கு. ஆனா மும்பை, டெல்லி, எல்எஸ்ஜி இவங்களுக்குள்ள என்ன கணக்குன்னு பாருங்க. மும்பை இந்தியன்ஸ் டெல்லியோடையும் பஞ்சாபோடையும் ஆடணும். 2யும் ஜெயிச்சா 18 பாயிண்ட்ஸ், டைரக்டா உள்ள போயிரலாம். டெல்லி கேபிட்டல்ஸும் மும்பையோடையும் பஞ்சாபோடையும் ஆடணும். இவங்க 2யும் ஜெயிச்சா 17 பாயிண்ட்ஸ், உள்ள போயிருவாங்க. எல்எஸ்ஜி, எஸ்ஆர்ஹெச், குஜராத், ஆர்சிபி இவங்களெல்லாம் ஜெயிச்சா அவங்களுக்கும் 16 பாயிண்ட்ஸ். இப்போ கணக்க பாருங்க. டெல்லி கேபிட்டல்ஸும் மும்பை இந்தியன்ஸும் மோதுறாங்கன்னு வச்சுக்குவோம். மும்பை ஜெயிச்சுட்டா அவங்களுக்கு 16 பாயிண்ட்ஸ். பஞ்சாப் கிட்ட தோத்துட்டா 16 தான். டெல்லி மும்பை கிட்ட தோத்துட்டு பஞ்சாப் கிட்ட ஜெயிச்சா 15 பாயிண்ட்ஸ். 15ல உள்ள போக முடியாது. ஆனா எல்எஸ்ஜி, எஸ்ஆர்ஹெச், குஜராத், ஆர்சிபி இவங்கள ஜெயிச்சா அவங்களுக்கு 16 பாயிண்ட்ஸ். அப்போ மும்பைக்கும் அவங்களுக்கும் 16 பாயிண்ட்ஸ்னா ரன் ரேட்டை பார்த்து தான் யாரு போறதுன்னு முடிவு பண்ணுவாங்க. அதான் சொல்றேன், ஒரு இடம் தான் இருக்கு. ஆனா போட்டி போடுறவங்க 3 பேரு. நம்ம எம்ஏ, டிசி, எல்எஸ்ஜி. இனிமே யாரு உள்ள போறாங்கன்னு பார்க்க செம இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஏன்னா குஜராத், ஆர்சிபி, பஞ்சாபுக்கு டாப் 2ல வர சான்ஸ் இருக்கு. குஜராத்துக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. ஆனா பஞ்சாப் டாப் 2க்கு வந்து ஆர்சிபியோட ஆட்டத்தையே கெடுத்துடலாம். உங்களுக்கு தெரியும்ல பாஸ், பிளே ஆஃப் மேட்ச் எல்லாம் எப்படி நடக்கும்னு. குவாலிஃபயர் 1ல 1வது இடத்துல இருக்கிற டீமும் 2வது இடத்துல இருக்கிற டீமும் மோதுவாங்க. ஜெயிச்சவன் டைரக்டா ஃபைனலுக்கு போயிருவான். தோத்தவனுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கு, குவாலிஃபயர் 2 ஆடலாம். 3வது இடத்துல இருக்கிற டீமும் 4வது இடத்துல இருக்கிற டீமும் எலிமினேட்டர் மேட்ச் ஆடுவாங்க. தோத்தவன் அவுட், ஜெயிச்சவன் குவாலிஃபயர் 2 ஆடணும். அதாவது குவாலிஃபயர் 1ல தோத்தவனோட மோதி ஜெயிச்சா ஃபைனல். அதனாலதான் முதல் 2 இடமும் ரொம்ப முக்கியம். அங்க போயிட்டா 2 சான்ஸ் கிடைக்கும். 3-4ல தோத்தா அவ்வளோதான். ஆனா ஜெயிச்சாலும் மறுபடியும் ஒரு டெஸ்ட் இருக்கு. இந்த தடவை 4வது டீம் யாருன்னு பார்ப்போம். உங்க கணிப்பு என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.